ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக பண்ணுறவங்க கூட இந்த ப்ளம் கேக் ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் 3 பெரிய ஆரஞ்சு பழத்தோட ஜூஸ் எடுத்திருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே அரை கப் 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். அதிகமாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. உங்கள்கிட்ட என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே போட்டுக்கலாம். பெரிச்சம்பழம் 2 வெரைட்டி இருக்குது. நான் சீட்லெஸ்ஸில் பிளாக்கும் போட்டிருக்கேன், நார்மலாக கிடைக்கிற டேட்ஸும் போட்டிருக்கேன். டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆரஞ்சு ஜூஸில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா 5 hours சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை ஒரு 1/4 கப் எடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3ஐயும் 5 கிராம் அளவுக்கு சர்க்கரை கூட போட்டு பொடிச்சு எடுத்து வச்சுக்கணும். கேரமல் பண்ண 1/4 கப் சர்க்கரையை லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் கைவிடாமல் கிளறணும். அப்போ இந்த மாதிரி நுரக்கூடி வரும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். சுடுதண்ணியை காய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை. 100 கிராம் வெண்ணெய், பொடிச்சு வச்ச சர்க்கரை 2ஐயும் எலக்ட்ரிக் பீட்டரில் நல்லா அடித்து வச்சுட்டு 5 முட்டை, 1/4 கப் ஆயில், 1/4 கப் பால், வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன், இது எல்லாமே எலக்ட்ரிக் பீட்டரில் நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கணும். 2 கப் அதாவது 200 கிராம் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதெல்லாம் நல்லா சளிச்சு அந்த முட்டை கலவையோட நல்லா ஸ்பேச்சுலா வச்சு கலந்து விட்டுக்கணும். கோகோ பவுடர் 1/4 கப் போட்டிருக்கேன். அடுத்ததாக ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸை லைட்டாக மைதா கலந்துட்டு இந்த கலவையை அந்த மிக்ஸில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ மாவு தயாராகிடுச்சு. மிக்ஸ் பண்ணும்போது ஆரஞ்சு தோல் ஒரு சீவி 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மெதுவாக ஒரே பக்கமாக ஒரே ரொட்டேஷனில் கலந்து எடுத்து வச்சுட்டு ட்ரேயில் மாற்றிடலாம். நான் 2 பேனுக்கு ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன் மாவு. ஓடிஜியில் 180 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். மாவில் டாப்பிங்ஸ்க்கு நம்மளுக்கு மறுபடியும் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் நம்ம என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம், அழகாக இருக்கும். இப்போது 180 டிகிரி செல்சியஸில் 45 மினிட்ஸ் பேக்கிங் பண்ணி எடுத்துடலாம். அதுக்குள்ளே காஃபி ஆசை வந்தது. சரி, கேரமல்லையே நம்ம பாலை கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி லைட்டாக காஃபி பொடி போட்டு குடித்தா செமையாக இருந்தது இந்த காஃபி. ஆஹா, கேக் செமையாக வந்திருக்கு. ரூம் டெம்பரேச்சர் வந்தோன்னே கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம அதை கட் பண்ண போகிறோம். அது வரைக்கும் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம், ஆறிடுச்சு. யாருக்கெல்லாம் இந்த கேக் ரொம்ப பிடிச்சிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கிறிஸ்மஸுக்கு எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோ பர்கர் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த கேக் உண்மையாலுமே செமையாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.